இதுதான் சவுத் ஹெட்டில் உள்ள லைட் ஹவுஸ் உண்டு, ரைட்? வாவ், சவுத் ஹெட்டில் உள்ள டவருக்கு நிற்கிறோம். பெரிய ஒரு கிளிப் பண்ணிட்டு பார்த்தீங்களா? பயங்கர கிளிப். சிட்னியில் இருக்கிறார்கள் தயவு செய்து வந்து பாருங்கோ, நல்லா பார்க்க வேண்டிய இடம். வாங்க மேலுக்கு ஏறி பார்ப்போம். ஏறணும் எவ்வளோ தூரம் ஏறலாம் மட்டும் தெரியல. ஏறக்கூடிய அளவுக்கு ஏறுவோம். கொஞ்சம் தூரம் விடுவாங்க, அங்கே கதவை போட்டுருவாங்க. இருக்கு கூடாண்டு போட்டிருக்கு. இந்த காலத்துலேயே கான்க்ரீட்டில் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், அந்த காலத்தில் போட்ட ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பாருங்க. எல்லா பாஸ், பெரிய பெரிய பாஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க. 1800களிலேயே இந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பாஸ் போட்டு கண்டுபிடிச்சிக்கிறாங்க. ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்துருக்குன்னு. இங்கே ட்ரோன்ஸ் விடக்கூடாண்டு போட்டிருக்கு. இது வந்து ஹோர்ன்ஸ்பி லைட் ஹவுஸ்ன்னு சொல்லினோம். ஹெரிட்டேஜ் ஐட்டம் உண்டு. 1858ஆம் ஆண்டு இந்த லைட் ஹவுஸ் ஆப்ரேஷனில் இருந்திருக்கு. 1858 அதில் போட்டிருக்கு, ரைட்? AD 1858. டெனிசன் KCB கவர்னர் ஜெனரல் தான் அதை திறந்து வச்சுக்கிறார். ஓகே, வந்து அந்த காலத்தில் ஒரு டனல் கட்டிக்கிறாங்க. டனலால் வந்து இதுக்கு வரக்கூடிய மாதிரி கட்டியிருக்கணும். இந்த டனலுக்குள்ளே வரக்கூடியதாக இருந்திருக்கு. பார்ப்போம், எங்களை எக்ஸஸ் இருக்கு பண்ணிக்கிறேன் டனலுக்கு. நாங்கள் அதுதான் அந்த போய் விருடங்களில் உள்ள கூச்சி டனல் அதுன்னு பார்ப்போம். சிட்னியில் எப்படியான டனல்கள் இருக்குன்னு எல்லாத்துக்குள்ளே கட்டி வச்சுக்கிறாங்க. வட்டி கோரி கட்டி வச்சுக்கிறாங்க. Fortification 1854. The toys of young friends are the கனனில் வந்து அந்த இதில் படி போட்டுருக்கானே பார்த்தீங்களா? இதுலேயும் ஒரு நல்ல ஒரு நல்ல டனல் மாதிரி ஆக்கள். இந்த டனலுக்கு என்ட்ரன்ஸ் அதுக்குள்ளே இருந்துருக்கு. அந்த என்ன பெரிய ஒரு ஸ்ட்ரக்சர் அந்த காலத்தில் கட்டிக்கிறாங்க. ஒரு டனல் இருக்குது. சவுத் ஹெட் was key location in the defense of Sydney Harbour from 1870s until World War II. During this tour you will explore the really open tunnels, caved outsides. Wow, எப்போ போட்டிருக்கு? டைம் இருக்குது, பார்க்கலாம். இப்போ பூட்டியிருக்கு இந்த டனல். ஆக்களோடு வந்து தான் இதை பார்க்கணும். இவங்க பார்த்தீங்களா? இதுக்குள்ளெல்லாம் நம்மடி வந்து ஆக்சஸ் பண்ணிக்கிறாங்க. சவுத் ஹெட் சரிதானே? நான் இதுக்கு டைட்டிலும் சவுத் ஹெட்னு தான் போட போகிறேன். தம்ப்நெயில்னு சொல்கிறது. பாருங்கோ உறவுகளை, பார்த்துட்டு மெட்டாக்களோட பகிர்ந்து விடுங்கோ. காரணம் மெட்டாக்கள் போய் வந்து பார்க்கலாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும், ஆனால் மெட்டாக்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதால்
இப்படியான இடங்கள் பார்க்க விருப்பமானங்களோட பகிர்ந்து விடுங்க. ஓகே ரவுலே, நாங்கள் இப்படி ஒரு லூப் அடிச்சிட்டோம். இதால் போய் திரும்ப இதால் வந்துட்டோம். சவுத் ஹெட் டனல்ஸ் அண்ட் ஃபோர்டிஃபிகேஷன்ஸ் பார்த்துட்டோம். ஹோன்ஸ்பி லைட் ஹவுஸ் பார்த்துட்டோம். சவுத் ஹெட் லூப் ட்ரெக் போட்டு வந்துட்டோம். சரிதானே? இதான் டூர். மறந்துடா வந்து பாருங்க. உங்களுக்கு பிடிக்கலையேண்டா தவிசது மெட்டாக்களுக்கு இதை பகிர்ந்து விடுங்க. ஆச்சா பிள்ளைகள்? ஓகே, மெட்டாக்களோட பகிர்ந்து விடுங்க. சிட்னியில் உள்ள ஆக்களுக்கு பார்க்கட்டும். ஆக்கள் வந்து பார்த்தீங்களா? இங்கே பாருங்க, இதுக்குள்ளே வந்து அந்த காலத்தில் செகண்ட் வேர்ல்ட் வார் காலத்தில் செய்திருக்கிறாங்க. இங்கே இந்த என்ன வடிவாக வட்டிக்கு இந்த சுவரை போட்டுக்கிறாங்களே பாருங்க, சுவர் லைன். சுவர் லைன் ஒன்று போட்டிருக்கு. இதுக்குள்ளே பங்கர் மாதிரி இப்படி வட்டி ஆக்கள் வரக்கூடிய மாதிரி மசி ஒர்க். இப்போ இப்படி செய்யலை. அது இங்கே பாருங்க, இந்த மரத்தை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அன்பிலீவபிள். லுக் அட் திஸ் பியூட்டிஃபுல் சிட்னி சிட்டி ஹார்பர் தெரியுது பாருங்கள். இப்படியான கணக்க பதிவுகளை நான் போடுறேன். ஆனால் எந்த ஆடியன்ஸுக்கு வந்து பெருசாக இப்படியான பதிவுகள் பிடிக்குதில்லை. என்னென்னு தெரிய, கோயிலை போட்டால் நல்லா கிட்டத்தட்ட 5K 6Kன்னு சொல்லி கோயில் படங்கள் போடைக்குள்ள பார்க்கணும். ஆனால் இப்படியான ட்ராவல் விளாக்ஸை வந்து பெருசாக வரவேற்கணும் இல்லை. ஐ டோன்ட் நோ என்ன ரீசன் விளங்க இல்லை. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, மற்றாக்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஓகே, நான் முதல் இந்த ப்ளாக்கை போடாமல் விடுவோம், லைவில் மட்டும் போடுவோம்னு யோசிச்சேன். ஆனால் இதை தவிர்க்க முடியலை. அப்படியான இடங்களை பார்க்கக்குள்ள இது வந்து வெட்சன் பே, சவுத் ஹெட் என்ற இடம் தான் நான் இப்போ நிற்கிற இடம். லேடி பே என்ற இடம். நல்ல வடிவான ஒரு லேடி பீச்சும் இதுக்குள்ளே இருக்குது. நான் இதை ரெக்கார்ட் பண்ணி திடீரென்று தான் ரெக்கார்ட் பண்ண வலிக்கிட்டு நான். ஏன்டா இதை தவிர்க்க முடியலை. இதை நான் கட்டாயம் காட்ட வேணும். சரி, நல்ல ஒரு பங்கர் மாதிரி வட்டிக்கணும் என்ன அந்த காலத்தில். இப்போ இப்படி வேலை செய்யலை. அது இந்த ரொக்க அப்படி வட்டி பாருங்கள், இறங்கி போய் வெட்டி அங்கால கண்ணை சுடக்கூடிய மாதிரி ஒரு ஆட்டுறதுக்கு மட்டத்தை விட்டு உள்ளுக்கு இறங்கி போய் பார்க்க போகிறீங்களா? தேவையில்லை என்ன, இதுக்குள்ளே இறங்கி போகலாம். அந்த இருக்குது வாங்க. இதுக்குள்ளே நாங்கள் இந்த கூச்சி டனல்னு சொல்லி போய் பார்ப்போம். வியட்நாமில் போய் பார்க்குற மாதிரி டனல்ஸ் வெட்டியிருக்கிறாங்க. இப்போ இப்படி வெட்டையில அது என்ன, இப்போ இப்படி வெட்டுறேன்டா லேசான காரியம் இல்லை. மை காட், இங்கே பாருங்க. என்ன இந்த நீங்களும் வந்து பாருங்க, இல்லாட்டி இது மெட்டாக்களோட பகிர்ந்து கொள்ளுங்கோ. அருமையான இடம் உண்டு. இங்கே பாருங்க, நல்லா இருக்குண்ணே. இஞ்சி இதுக்கு இருந்து ஒழிச்சிருந்து சுடலாம். சுட்டாங்களே வரைக்கும் அதுக்குள்ளால, ஆனால் கட்டியிருக்கிறாங்களேண்ணே. மை காட், இது பாருங்க. திரும்ப போவோம், மேலால் ஏறி போவோம். லுக் அட் திஸ். நல்லா இருக்குண்ணே. பாருங்க, அதில் எந்த அழகி இருக்கிறா. 2 பேரும் தான் வந்தாங்க இன்றைக்கு. இதான் அந்த வந்த பாதை போக்கு நான் எடுத்து போடுறேன். நல்ல ஒரு ரிட்டர்னிங் பால் டிம்பரில் போட்டுக்கிறாங்க. நல்லா இருக்குண்ணே ஒரு வியூ இதில் இருந்து.
Lady Bay Beach, Hornsby Lighthouse இருக்காம். இதில் லேடி பே பீச் ஒன்று இருக்குது பாருங்கோ. நியூடிட்டி பெர்மிட்டட் ஆன் பீச் ஒன்லி. இங்கே வந்து நியூட் பீச். ஓகே, வாங்க போய் பார்ப்போம். சரி, ஒரு அழகான பீச். இது ஒரு நியூட் பீச். இங்கால நான் கேமரா ஆஃப் பண்ணுறேன். இட்ஸ் நாட் நைஸ் டேக்கிங் த கேமரா. ஓகே, அழகான பீச் உண்டு. இது ஒரு நியூட் பீச். ஆனால் இன்றைக்கு ஆக்கள் இல்லாதபடியாக நம்ம படம் எடுக்கக்கூடியதாக இருக்குது. நல்லா இருக்குது, நல்ல வடிவான இடம். ஓகே, இப்போ உங்களுக்கு தனியாக வந்து இதில் நியூடாக நிற்கணும் என்றால் நிற்கக்கூடிய இடம் தான் இந்த இடம். அலவுட், ரைட்? அதாவது கவுன்சில் எல்லாம் பண்ணியிருக்கு. நான் அதையும் காட்டத்தான் வேணும். சும்மா எல்லாத்தையும் காட்டி போட்டு இப்படியான தகவல்களை தராமல் இருக்கல. அதுக்காண்டி தான் இந்த தகவல் உங்களுக்காக தந்திருக்கு. ஓகே, நண்பர்களே, ஆஸ்திரேலியாவுக்கு வாங்கோ. நல்ல நைஸான பியூட்டிஃபுல் இடங்கள் பார்க்கலாம். எதுக்கு லூப்புக்கு வந்து லைட் கீப்பர்ஸ் காட்டேஜ் 1858 தான் இது கட்டப்பட்டிருக்கு. இது பாருங்க, 1858 மை காட், இவ்வளவு சனம் இதில் வந்து நின்றுருக்கு. 1858 அரவுண்ட் மிட் நைட் ஆன் 20th of August the sailing ship Dunbar en route from England was wrecked on rocks south of the Cape while attempt to enter the Sydney Harbour-ல வந்து இது மாட்டப்பட்டுதுன்றாங்களே. என்ன இது பெரிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் உண்டு. நம்புறீங்களா? மறந்துடா பாருங்கோ, வந்து பாருங்கோ. நேஷ்னல் பார்க்கில் இருக்குது. சவுத் ஹெட் ஹெரிட்டேஜ் ட்ரெயில் என்ற இடத்துல இந்த இடம் இருக்குது. டோட்டல் காஸ்ட் ஆஃப் அங்கே லண்டன்லேருந்து வந்த கப்பல் உண்டு இங்கே சீக்கப்பட்டது தான் இதான் அந்த இடம். இது வந்து கொட்டேஜ் இங்கே பக்கத்தில் இருக்குது. ஒரு குட்டி டனல் இருக்குது பாருங்க, வட்டி எடுத்துக்கிறாங்க. நல்ல வடியாக இருக்குன்னு. Is she? Yeah, wait. What a beautiful brick. 1923 கட்டியிருக்கணும். நல்ல ஒரு brick work. அதில் அந்த பெரிய டெர்மினல் இருக்குது, அங்கே போக போகிறோம். இந்த இடம் வெட்சன் வே. இப்போ நாங்கள் வந்த இடத்துக்கு நீங்கள் வரேன்டா வெட்சன் பேக்கு ஃபெரியில் வந்து சவுத் ஹெட்டுக்கு வரலாம். சவுத் ஹெட்டும் அதில் பார்த்த எல்லா மேற்படி இடங்கள் எல்லாத்துக்கும் வெட்சன் பே ஃபெரியில் வாங்குவோம். ஈஸி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் என்றால் மற்றபடி காரில் இதெல்லாம் அது ஒரு விஷயம்.
ஓகே நாங்கள் போக இந்த பஸ்ஸில் போகிறோம். ரெகுலர் ஃபெரியில் வந்து நாங்கள் இப்போ இந்த பஸ்ஸில் போகிறோம். பஸ் எடுத்து போனோம்டா அதில் அங்கெல்லாம் மாறலாம். வாங்க. எட்ஜ்கிளிஃப் ஸ்டேஷன் பார்த்தீங்களா, சரியான பெரிய ஒரு பஸ் ஸ்டாண்ட். வித்தியாசமான ஒரு பஸ் ஸ்டாண்ட். பிளாக் டவுன் பஸ் ஸ்டாண்டும் வித் வேறு ஒரு ஸ்டைல், இது ஒரு வேறு ஸ்டைலில் இருக்குது பாருங்கள். ஒரு எல்லாம் ஒரு வித்தியாசமாக இருக்குது. Sydney City, George Street. அதோட ஒரு 2 ஸ்ப்ரிங் ரோல் மட்டும். சரி இப்படி சொல்லுங்க. சரி